மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு எல்லாம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வர திங்கக்கிழமை மே 27. அதாவது இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ளே அப்ளை பண்ணணும். ஏன்னா திங்கக்கிழமை பேங்கில் போயிட்டு ஆஃப்லைன் பேமெண்ட்டு செல்லான் யூஸ் பண்ணி பே பண்ணிவிட்டு திரும்ப செல்லான் அப்லோட் பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதனால் இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. திங்கக்கிழமையோட லாஸ்ட் டேட் முடியுது. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நிறைய அப்ளிகேஷனில் எரர் வருது, சில இஷ்யூஸ் டவுட்டெல்லாம் கேட்டிருந்தீங்க. அதில் சில முக்கியமானதுக்கு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெப்சைட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி சொன்னீங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, ஆனால் அந்தளவு பிரச்சனை இல்லை. எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ணி கரெக்டாக முடிச்சிடலாம். சில டைம் வெளில போயிட்டு வர்றது, ஏதாச்சும் டாக்குமெண்ட் மிஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் டீட்டெயில் தப்பாக கொடுத்துட்டு திரும்ப அது எரர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஃபாஸ்ட்டாகவே அப்லோட் ஆகுது. அதனால் தேவையான டாக்குமெண்ட்டெல்லாம் கரெக்டாக வச்சுக்கங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்ஸு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸு, டெக்னிக்கல் சர்டிஃபிகேட்ஸு, டைப்பிங்கு, 10th 12th UG PG எல்லாமே கூட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் சேர்த்து எல்லாமே 2 MB சைஸுக்குள்ளே வச்சுக்கணும். நல்லா கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் டிசி பார்த்திங்கன்னா 115 KB வச்சுக்கணும், கம்ப்ரஸ் பண்ணி PDF ஃபார்மேட்டில் தான். அடுத்து பார்த்திங்கன்னா PSTM சர்டிஃபிகேட்ஸு, PSTM எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க எல்லாமே சேர்த்து ஒரே ஃபைலாக மெர்ஜ் பண்ணி அதுவும் 115 KB. இதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. ஏன்னா PDF நிறையா ஃபைலில் ஒன்றா மெர்ஜ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணும்போது அவ்வளோ சைஸுக்குள்ளே வரமாட்டுது. அப்படியே வந்தாலும் ரொம்ப பிளர் அடிச்சுக்கிட்டு கிளியர் இல்லாமல் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் பண்ணிடலாம். அப்படி முடியாத பத்துக்கு ஃபோட்டோவாக இன்னும் கிளியராக எடுத்து இல்லை க்ரீன் ஸ்டார்ட் மாதிரி எடுத்து கம்ப்ரஸ் பண்ண பாருங்கள், அதெல்லாம் பண்ணிடலாம். அது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டி கவர்மெண்ட் ஸ்கூல் PSTM இருந்துச்சுன்னா அதே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம். கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டோ அது மாதிரி இருந்தால் அதையுமே இது கூட சேர்த்து மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை, அப்லோட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு NOC கொடுக்கணும், அதுவுமே பிரச்சனை இல்லை. எல்லாமே 115 KB தான். லாஸ்ட்டாக ஆஃப்லைன் பேமெண்ட் செல்லான்னு அப்லோட் பண்ணும்போது அதுவுமே இமேஜ் ஃபார்மேட்டில் 115 KB தான் இருக்கணும். இது மாதிரி எல்லாமே ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக அப்லோட் பண்ணிடலாம். சரிங்களா? வெப்சைட் அவ்வளோவெல்லாம் ஸ்லோவாக இல்லை, வெப்சைட் எல்லாம் ஓப்பன் ஆகுது, நல்லா ஒர்க் ஆகுது. நிறைய எரர்ஸ் சரி பண்ணிட்டாங்க, இப்போ அவ்வளோவா பக்ஸ் வர்றதில்ல. அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கேட்டது என்னென்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் ஷோ ஆக மாட்டுதுன்னு சொன்னீங்க. 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாமுக்கு ஃபோட்டோ சிக்னேச்சர் ஷோ ஆகுது. மற்ற 8th குவாலிஃபிகேஷன் OA அது மாதிரி மசாலஜி அது மாதிரி 8th குவாலிஃபிகேஷன் க்ளோவாக உள்ள எக்ஸாம்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஷோ ஆகலை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோட்டோ சிக்னேச்சர் யாருக்குமே காட்டலை, அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு வேளை ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ வராட்டி கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதனால் எந்த ரிஜெக்டும் ஆகாது, இதை பற்றி யோசிக்க வேண்டாம். அடுத்து ப்ரையாரிட்டியை பற்றி நிறைய பேருக்கு டவுட்டு. PSTMனா என்ன, PSTMனா தமிழ் வழியில் நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலு கவர்மெண்ட் எய்டட் எதில் படிச்சிருந்தாலும் PSTM வரும். ஆனால் ப்ரையாரிட்டிங்கிறது அப்படி கிடையாது. ஒன்று ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருந்தால் அதை ப்ரையாரிட்டிக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு சில ப்ரையாரிட்டி இருக்குது, கொரோனாவில் அப்பா அம்மா இழந்து வர மாதிரி. அதே கவர்மெண்ட் ஸ்கூல் PSTMனா நீங்கள் PSTM சர்டிஃபிகேட்டு அதே சர்டிஃபிகேட் தான் வச்சுருப்பீங்க. அதில் நீங்கள் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். கவர்மெண்ட் எய்டடோ ப்ரைவேட்டோ வரக்கூடாது. எல்லாமே 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அதில் நீங்கள் தமிழ் வழியில் வச்சுருந்தா போதும். ஏற்கனவே உள்ள அதே PSTM தான். அதில் நீங்கள் எல்லா ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்துச்சுன்னா ஓகே, கவர்மெண்ட் எய்டோ ப்ரைவேட்டோ வரக்கூடாது. அப்படி இருந்தால் அதுக்கு ப்ரையாரிட்டி வரும். அதே சர்டிஃபிகேட்டு ப்ரையாரிட்டிக்கு அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து 2022 ஒரு ஸ்கூலும் தனியாக வாங்குற மாதிரி இப்போ PSTM சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கள்ல, அந்த சர்டிஃபிகேட்டே போதும். ஆன்லைனில் வாங்கணும்னு தேவையில்லை. இப்போ புதுசாக வாங்குறதா தான் ஸ்கூலில் போய் நேரடியாக வாங்க முடியாது, ஆன்லைனில் வாங்கணும். அதுக்காக ஏற்கனவே 2022 ஒரு தனித்தனியாக ஸ்கூலில் ஆஃப்லைன் ஃபார்மேட்டில் வாங்கியிருக்கேன், திரும்ப ஆன்லைன் வாங்கணுமானா அதெல்லாம் தேவையில்லை, ஏற்கனவே உள்ளதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கும் ஓல்டு சர்டிஃபிகேட் என்னதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக வாங்குறவங்க தான் ஆன்லைனில் வாங்கணும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு தேவை. அதாவது நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் நீங்கள் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ரெடி பண்ணி கொடுக்கணும். அது நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணாட்டியும் சரி, ஏதோ கடை கம்பெனியில் எங்கே ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஜெராக்ஸ் மிஷின் இருக்கோ அங்கே ஒர்க் பண்ண வாய்ப்பு இருந்துக்கோ, இல்லை நீங்கள் பண்ணாவிட்டாலும் சரி ரெடி பண்ணிக்க முடியும்னா அங்கே நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். சிக்னேச்சரு சீலு அதெல்லாம் வச்சு வாங்கி கொடுத்தா போதும், அந்த கடை கம்பெனி நேம் போட்டு. சரிங்களா? அது நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு முன்னாடியே ஒரு 6 மாதம் மினிமம் இருக்கிற மாதிரி பார்த்துங்க, அது வாங்கி கொடுத்துக்கலாம். அங்கே ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட் பண்ண சொல்லி அதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க, ஓரளவுக்கு அது சரியாக வாங்கி கொடுங்க. அடுத்து டிரைவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தேவைப்படும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் நிறைய டவுட் கேட்குறீங்க. நம்ம கிளியராக சொல்லிட்டோம். கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இந்த டைம் கட்டாயம் அப்லோட் பண்ணணும் தேவையில்ல. ஆனால் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அப்லோட் பண்ணதாலும் பண்ணலாம். சிபி போகும்போது தான் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். அது பார்த்திங்கன்னா 2 பேர்கிட்ட தனித்தனியாக வாங்கணும். கவர்மெண்ட் ஆஃபீஸரோ இல்லை கெசட் ஆஃபீஸர்கிட்ட இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களாக இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ண இடத்து பக்கத்தில் உள்ளவங்களோ இல்லை நீங்கள் இருக்கிற ஊர் வசிக்கிற இடத்துல பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட வாங்க வேண்டியதான். அவங்களோட சிக்னேச்சரு, பேர், அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அடுத்து அவங்களோட அட்ரஸ்ஸு, அதில் பேரும் கான்டாக்ட் நம்பரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இந்த டீட்டெயிலெலாம் அப்ளிகேஷனில் கொடுக்கணும். அதனால் இப்போவே கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறது பிரச்சனை இல்லை. அப்லோட் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், பண்ணாக்கிட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. இது ஃபார்மாலிட்டி தான், சரிங்களா? அதனால் ஒன்றும் எதுவும் இஷ்யூ இல்லை. கொஞ்சம் பொறுப்பாக வேலையில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் பெரியவங்களாக பார்த்து வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ உங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி போட்டு வாங்கிக்கணும். ஜஸ்ட்டு உங்களோட கேரக்டர் நீங்கள் நல்லவங்க, நல்ல பண்புள்ளவங்க தான் கொடுக்குறதா கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 115 கேபிக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணுறதுல நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம நினச்ச அளவு கம்ப்ரஸ் பண்ண முடியலை. குவாலிட்டியை ரொம்ப லோவாக்கி கம்ப்ரஸ் பண்ணால் தான் முடியுது. அது பண்ணிக்கலாம். டிசிக்கு ஒரு இதனால பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம். அடுத்து எஜுகேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டெக்னிக்கல் சர்டிஃபிகேட்டு, டைப்பிங் எல்லாம் சேர்த்து அந்த சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா 2 MB இருக்கிறதுனால அதுவும் பிரச்சனை இல்லை. இந்த பிஎஸ்டிஎம்மு, அந்த ப்ரையாரிட்டி, அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணும்போது தான் ப்ராப்ளம் இருக்குது. அது எவ்வளோ லோவான குவாலிட்டியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதனாலலாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. சிவி எப்படியும் ஒரிஜினல் சப்மிட் பண்ண வரும். அதனால் டீட்டெயில் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்தாங்க. அது மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூட்டோ, அப்புறம் எக்ஸர்வீஸ் மேனு, ஃபிசிக்கலி சேலஞ்சடு, பிஹெச்டி, இந்த இதிலெல்லாம் நீங்கள் ரிசர்வேஷன் தேவைன்னா நீங்கள் அதில் நீங்கள் கிளியராக கொடுத்துக்கணும். இது தேவைன்னு சொல்லிவிட்டு எஸ் கொடுத்துட்டு சர்டிஃபிகேட்ஸும் அப்லோட் பண்ணணும். நீங்கள் அதில் எஸ் கொடுக்காம விட்டால் உங்களுக்கான ரிசர்வேஷன் கிடைக்காம போயிடும். ஏன்னா பிறகு சர்டிஃபிகேட்டே இருந்து சிவி எப்போ எடுத்துகிட்டு போனாலும் அது யூஸ் இருக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் வாங்குகிற மார்க்கு, ரிட்டன் மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுப்பாங்க, ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி. அப்போ அந்த ரிசர்வேஷனே உங்களுக்கு கிடைக்காம போயிடுது பாருங்கள். அதேமாரி மேல் ஃபீமேல் மாற்றி கொடுக்கறது, கம்யூனிட்டியை மாற்றி கொடுக்கறது, அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரிசர்வேஷன் அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட்டு கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு அது கிடைக்காம போயிடும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபீமேலாக இருந்துட்டு மேல்னு கொடுத்தீங்கன்னா உமனுக்குன்னே தனி ரிசர்வேஷன் இருக்கும்போது அதுக்குள்ள வேக்கண்ட்டுக்கு உங்கள் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மற்ற ஜென்ரல் வேக்கண்ட்டு, மற்ற மேலுக்குள்ள வேக்கண்ட்டு மட்டும் பொதுவாக கன்சிடர் பண்ணிட்டு போகிறதுனால அது மிஸ் ஆகிடும். அதனால் பிஹெச்டியோ, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சரோ, டிஸ்ட்ரிபியூட் உமனோ, இல்லை உமனு, இல்லை பிசிஎம், பிசிஎஸ்சி, எந்த ரிசர்வேஷனாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கரெக்டாக கொடுங்க. கொடுக்கும்போதே கரெக்டாக கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். டீட்டெயில் கொடுக்கும்போது கரெக்டாக எஸ் கொடுத்து பண்ணணும். இல்லைனா ரிசல்ட்ஸில் உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம போயிடும். அது பார்த்துங்க. மற்ற சில சர்டிஃபிகேட்ஸு அவ்வளோ முக்கியம் இல்லாதது, டைப்பிங்கோ இல்லை வேறு எதுவும் டெக்னிக்கல் எக்ஸ்ட்ரா எதுவும் படிச்சிருந்தா எது வேறு எதுவும் அவார்ட்ஸு, ரிவார்ட்ஸு, எக்ஸ்ட்ரா அது மாதிரி எதுவும் சர்டிஃபிகேட் வச்சுருந்திங்கன்னா இப்போ கொடுக்காயிட்டு கூட பரவாயில்ல. அது சிவி எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுத்துக்கலாம். அதெல்லாம் கன்சிடர் பண்ணிப்பாங்க. அதனால பிரச்சனை இல்லை, சரிங்களா? அதனால் ரிசர்வேஷன்ஸ் அதெல்லாம் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்கணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, 10th டீட்டெயிலு, கம்யூனிட்டி டீட்டெயிலு கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்கணும். அப்புறம் மேல் ஃபீமேல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். உங்கள் நேம் கரெக்டாக கொடுக்கணும். இதெல்லாம் மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. அடுத்து இந்த பாஸ்போர்ட்டு, அப்புறம் பேன் கார்டு எல்லாம், எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா விடலாம். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்குன்னு தனி எதுவும் ரிசர்வேஷன் இல்லை, சரிங்களா? ப்ரையாரிட்டி எல்லாம் ப்ரையாரிட்டி வேணும்னு கொடுத்துட்டு அப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அந்த ப்ரையாரிட்டியில் எதுவும் கொடுக்காமல் போயிடக்கூடாது. அது மாதிரி 10th விட அதிகமாக படிச்சிருந்தா உயர்கல்வி இருக்கான்னு கேட்டால் அது எஸ் கொடுத்துட்டு தான் பண்ணணும். அப்போ தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த பிரச்சனை வராது. அடுத்து அந்த 8th மார்க் ஷீட்டு, இஎஸ்எல்சி கேட்குதுன்னு பிரச்சனை சொன்னாங்க. அது சரி பண்ணியாச்சு. அது 8th குவாலிஃபிகேஷன் கேட்குதுன்னா அதில் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அப்புறம் எந்த இயரில் படிச்சிங்கன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் நம்பரில் எல்லாம் எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் சர்டிஃபிகேட் இருக்காது. அதனால் ஒரு ஹைபன் கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு போகலாம். அதுக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்கள் 10th சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறீங்கள, அது போதுமானது, சரிங்களா? அதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். 8th நீங்கள் அந்த டீட்டெயில் மட்டும் கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் நம்பர்லாம் ஹைபன் கொடுத்துட்டு ஸ்கூலு எந்த இயர் மட்டும் போட்டுட்டு போகலாம். 10th சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் போதும். நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டும் ஒன்றா எஜுகேஷன் சர்டிஃபிகேட் சேர்த்து தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. அதனால் அதில் 8th எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அப்படி ஒரு வேளை 8th சர்டிஃபிகேட் வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க, 10th முடிக்காதவங்களாக இருந்தால், சரிங்களா? அதனால் அதுக்கு எதுவும் இஷ்யூ இல்லை. அப்புறம் டெக்னிக்கலுங்கிறது ஒன்றும் இல்லை. டெக்னிக்கல் சர்டிஃபிகேட்டுங்கிறது டைப்பிங் முடித்த சர்டிஃபிகேட்லாம் தான். அதுவும் அந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கூட சேர்த்து தான் மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணணும்.
அடுத்து இந்த பெய்டு செல்லான் லாஸ்ட் டேட் மே 27 இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ளேயே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதவங்க பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் பெய்டு செல்லான்லாம் அப்லோட் பண்ணணும். அப்போ தான் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் எல்லாம் அப்ளிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சப்மிட் கொடுக்கறது முன்னாடி எல்லா டீட்டெயிலுமே செக் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா பிறகு கரெக்ஷன் பண்ண முடியாது. சப்மிட் கொடுத்தா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வியூ தான் பண்ண முடியும், பேமெண்ட் தான் பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் வியூ இடையில அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணாமல் சப்மிட் கொடுக்காம வச்சுட்டு நீங்கள் வெளில வந்துட்டிங்கன்னா எப்போ வேணாலும் ஓடிபி கொடுத்து உள்ளே போய்க்கலாம். ஓடிபி கொடுத்து நம்ம லாகின் ஆகி உள்ளே போகும்போது நீங்கள் எது வரைக்கும் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ சேவ் டீட்டெயில் ஒரு பேஜையும் கொடுத்துட்டு போவீங்க. அந்த இதெல்லாம் சேவ் ஆகி இருக்கும். சேவ் ஆகி இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சில அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் புதுசாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ரிமைனிங் எதெல்லாம் கொடுக்காம இருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கலாம். ஒரு வேளை சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் எதுவும் கரெக்ஷன் பண்ண முடியாது. அதனால் பார்த்து பண்ணிங்க. சரிங்களா? அப்புறம் ஒரே லாகினில் கொடுத்துட்டு இந்த மற்ற எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள டீட்டெயிலெலாம் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே வந்துடும். சரிங்களா? அது மாதிரி நேமு, ஆதார் கார்டு நம்பரு, மொபைல் நம்பர்லாம் நீங்கள் ஏற்கனவே லாகின் அப்போ க்ரியேட் பண்ணும்போதுக்கிறதே டீட்டெயில் எடுத்துகிட்டு வந்துடும். அது மாதிரி 4 டிஃப்ரெண்ட் எக்ஸாம் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த 4 டிஃப்ரெண்ட் எக்ஸாமுக்கும் 4 டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணலாம். ஒரே டிஸ்ட்ரிக் தான் பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட போஸ்ட்டு உள்ள ஒரு செட் ஆஃப் எக்ஸாமுக்கு தான் வேறு டிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ண முடியாது. ஒரே டிஸ்ட்ரிக் தான் எழுத முடியும். சரிங்களா? வேறு டிஸ்ட்ரிக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 10th குவாலிஃபிகேஷனில் எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெலிஃப், சீனியர் பெலிஃப் எல்லாம் ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக் தான். அது மாதிரி அடுத்து ஓஏ, காப்பீஸ், அட்டெண்டரை வேறு டிஸ்ட்ரிக் எழுதலாம். அது ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக் தான். அது பார்த்துங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, எவ்வளோ கம்யூனிட்டி வேக்கண்ட் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட இது வெர்டிகல் ரிசர்வேஷன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களோட கம்யூனிட்டிக்கு நீங்கள் எவ்வளோலாம் எலிஜிபிளாக இருக்கிறீங்களோ, உங்களோட ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு என்னெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கு மட்டும் தான் நீங்கள் போட்டு போடுவீங்க. ஏன்னா ஒரு போஸ்ட்டுக்குமே நீங்கள் 500 ஃபீஸ் கட்டுறீங்க. சில டைம் உங்களை கம்யூனிட்டிக்கு உங்களோட ரிசர்வேஷனுக்கு வேக்கண்ட்டே இருக்காது. அதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஃபீஸ் கட்டினா அது வேஸ்ட்டாக தான் போகும். அதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்து இந்த பெய்டு செல்லான் பேமெண்ட்டு போய்ட்டு பேங்க்கில் அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா டாக்குமெண்ட் வியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செல்லான் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அந்த பேமெண்ட் செல்லான் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கும். எவ்வளோ போஸ்ட்டு ஒரு போஸ்ட்டுக்கு 500 எடுத்துக்கிட்டு ஒரு பேங்க் ஃபீஸு 10 ரூபா எடுத்துக்கிட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் உங்களோட நம்பரு, பேர் எல்லா டீட்டெயிலும் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் 3 காப்பிலையும் உங்களோட சிக்னேச்சர் போட்டுட்டு போய்ட்டு பேங்க்கில் கட்ட வேண்டியதான். இந்தியன் பேங்க்கில் எந்த பிரான்ச்சில் வேணுமான்னு கட்டலாம். கட்டும்போது பார்த்தீங்கன்னா பிரான்ச் கோடு அதெல்லாம் இருக்கணும், பிரான்ச் நேமெல்லாம் இருக்கணும், சீலு, சிக்னேச்சரு எல்லாம் இருக்கணும். முக்கியமாக அந்த ஜேர்னல் நம்பர்னு சொல்லுவாங்க, பத்திரம் எண், செல்லா நம்பர் அதெல்லாம் இருக்கணும். ஏன்னா நீங்கள் திரும்ப ஃபீஸ் கட்டிட்டு மாதிரி உங்கள் பேங்க் காப்பி கிழிச்சு எடுத்துப்பாங்க. மீதி உள்ள ஸ்டூடெண்ட், அதாவது நம்மளோட காப்பியும், அடுத்து கேண்டிடேட் காப்பியும், அடுத்து ஹைகோர்ட் காப்பியும் கொடுப்பாங்க. அதில் ஹைகோர்ட் காப்பியோ இல்லை இந்த 2 காப்பியும் சேர்த்து ஸ்கேன் பண்ணி திரும்ப ஜேபிஜே இமேஜ் ஃபார்மெட்டில் 115 கேபிக்குள்ளே அதை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணும்போது சில டீட்டெயிலாம் கொடுக்கணும். அப்படி கொடுத்து சப்மிட் பண்ணும்போது தான் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபுல்லாகும். அதில் இல்லைனா இந்த அப்ளிகேஷன் முடியலை, பேமெண்ட் பெண்டிங்லேயே இருக்கும், உங்களுக்கெல்லாம் ஹால் டிக்கெட் வராது. இதே SC/ST அது மாதிரி DW அந்த மாதிரி கேட்டகரிக்கெல்லாம் ஃபீஸு கிடையாது. அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா? லாஸ்ட்டாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிட்டு இப்போ செல்லான் செலக்ட் பண்ணி செல்லானில் ஃபீஸு பேங்க்கில் போய்ட்டு கட்டிட்டு அந்த செல்லானை திரும்ப அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணும்போது சில டீட்டெயில் கொடுத்து சப்மிட் கொடுக்கும்போது தான் ஃபுல்லாக முடிஞ்சிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபுல்லாக சப்மிட்டட்னு வந்துடும். வெறும் வியூனுங்கிறது ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும் அந்த நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல. மற்ற வேறு எதுவுமே இருக்காது. அப்போ தான் அது முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் பார்த்து கரெக்டாக பண்ணணும். சரிங்களா? இது மாதிரி ஃபீஸ் கட்டிட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி தான் அவங்க பேங்க் காப்பி கிழிச்சு எடுத்துப்பாங்க. ஹைகோர்ட் காப்பியும் கேண்டிடேட் காப்பியும் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பேங்க் நேமு, பிரான்ச்செல்லாம் இருக்குது, சைனு, சிக்னேச்சரு எல்லாமே இருக்குது. அந்த ஜேர்னல் நம்பரு அது கீழே எழுதியிருக்காங்க. அப்புறம் பிரான்ச்சு கோடு கேட்டு வந்துட்டு நீங்கள் எழுதிங்க என்ன பிரான்ச்சுங்கிறதும் இருக்குது. இந்த டீட்டெயிலாம் இருக்கும்போது இந்த 2 காப்பியும் சேர்த்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணாலும் சரி, வெறும் ஹைகோர்ட் காப்பி மட்டும் அப்லோட் பண்ணாலும் சரி, அதெல்லாம் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் அந்த பெய்டு செல்லான் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது அப்ளிகேஷன் வியூ இருக்கும், அதுக்கு அடுத்து செல்லான் இருக்கும், அடுத்து பெய்டு செல்லான் அப்லோட் பண்ணுறதுக்கு இது இருக்கும். அதில் போயிட்டிங்கன்னா நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணீங்க, எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறலாம் இருக்கும். இந்த சேனல் நம்பரு அதை கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து பேங்க் நேம் இந்தியன் பேங்க் தான், என்ன பிரான்ச்சுங்கிறத கொடுக்கணும். அடுத்து டேட்டு கொடுக்கணும். டேட்டு கொடுத்துட்டு இந்த ஃபைல் இருக்குல்ல செல்லான்னு, இதை ஸ்கேன் பண்ணி வச்சுருப்போம் JPEG ஃபார்மெட்டில், அதாவது இமேஜ் ஃபார்மெட்டில் 115 கேபிக்குள்ளே.
அதை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணால் தான் அதோட ப்ராசஸே முடியும். லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் பேமெண்ட் முடிச்சிட்டிங்க அதில் உள்ள செலான் நம்பரு, பிரான்ச்சு அந்த டீட்டெயிலாம் காட்டும். அப்போ தான் ஹோல் ப்ராசஸ் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு அந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல வெறும் அப்ளிகேஷன் வியூ மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த இதுவும் இருக்காது. பக்கத்தில் அப்ளிகேஷன் சப்மிட்டட்னு ஃபுல்லாக வந்துடும். இந்த பேமெண்ட் பெண்டிங்குங்கிறது மாறி இருக்கும். இப்படி வந்தால் மட்டும் தான் ஃபுல் ப்ராசஸ் முடியும், உங்களுக்கான ஹால் டிக்கெட் வரும், நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா? ஆஃப்லைன் பேமெண்ட்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் பண்ணிவிட்டு பேங்க்லேயும் போய்ட்டு பே பண்ணிவிட்டு அந்த செலானை அப்லோட் பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ணாதவங்க இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ளே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக அந்த சைஸுக்குள்ளே நல்லா ரெடியாக மெர்ஜ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கணும், முடிஞ்சிடும். வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. வேறு எதுவும் இஷ்யூஸ்னால் அங்கே நீங்கள் எம்ஹெச்ஐ கால் பண்ணி கேட்டுக்கலாம். வேறு எதுவும் டவுட்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.